Sai Satute Academy. Admission 2024. 15 years experience. Online and offline batches. Contact 9840-920751. தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்க ஒண்ணு தரீங்க எஸ் ஜே சூர்யா மாதிரியே பேசுறாங்க. நீங்க கொடுக்குறீங்க இருக்குங்க, ஆனா இல்ல இருக்குங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு இருக்குங்க, ஆனா அதை என்னால உணர முடியல. இல்ல இருக்கு இல்ல இருக்கு இல்ல இருக்கு இல்ல இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி அடுத்த நான் இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த வீட்டுல எல்லாருமே அதை பண்ணாங்க, எல்லாருமே சில விஷயங்கள் பண்ணாங்க, ஆனா அதுல ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவா பண்ண மாதிரி எனக்கு தோன்றுது, வேற ஒன்றும் கிடையாது. அதனால எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு அவர்ஷன் வந்ததுக்கான காரணம், மாயா எப்பவோ இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகுறதே ஆள். மாயா எவிக்ஷன் லாஸ்ட்ல இருக்கும் போதெல்லாம் எவிக்ஷன் நோ எவிக்ஷன் வாங்க, ஏன்னு தெரியாது. ஹாட் சீட்டுக்கு வருவாங்க, லாஸ்டா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, வேற ஒருத்தங்க எவிக்ட் ஆவாங்க, ஏன்னு தெரியாது. இந்த மாதிரி மாயாவை காப்பாத்தி 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 கடைசியில பிக் பாஸ் அப்படின்னு கமல் சார் வர்ற அன்னைக்கு தான் நமக்கு புரியுது, கடைசி வார வரைக்கும் இப்படியே குத்து விட்டாங்க. நம்ம இல்ல தம்பி போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க மாயா கிட்ட ஏதோ ஒரு நோக்கு வருமா இருக்கான். எவ்வளவு கோபத்துல போய் மாயாவுடைய கண்களை பார்த்தாலும் நம்மள ஹிப்னாட்டைஸ் பண்ணிடுறாங்க. என்ன சைட் பண்ணிடுறாங்க? ஹிப்னாட்டிசம். கானாபாலா ஏன் அந்த வீட்டுக்குள்ள வந்தாரு, என்ன பண்றாரு நம்மளுக்கு தெரியாது. ஆனா கூல் சுரேஷுக்கு கானாபாலா மேல ஒரு காண்டு இருக்கு, கானாபாலாவுக்கு கூல் சுரேஷ் மேல ஒரு காண்டு இருக்குன்றத ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே காட்டிட்டாங்க. இவருக்கு குரங்க வச்சுக்கிட்டு வாழைப்பழம் வேணுமான்னு கேட்கிறாரு. உன் வாழைப்பழம் யாருக்கு வேணும்னு சொல்லிட்டு அவரு கேட்டாரு. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டா தம்பி, இவங்க மாயாவை கூப்பிட்டு 4 வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேட்கறாங்க அவங்களுக்குள்ள. அதாவது உனக்காகதான் நாங்க வீட்டை விட்டு வெளில போனோம், உன் கூட சேரல அப்படின்னா நாங்க நல்லா இருந்திருப்போம் அப்படின்றதுதான் அவங்க சொன்ன விதம். நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. அவங்க அர்ச்சனா மேல வன்மத்தை காட்டினாங்க, ஜோவிகா அப்படின்னு நீங்க தப்பா புரிஞ்சு கூடாது. இதை நீங்க வேற டைமென்ஷன்ல யோசிச்சீங்கன்னா, என்னங்க உங்களுக்காக தானே இவ்வளவு பண்ணேன், எங்களை எவ்வளவு பேசியிருக்காங்க தெரியுமா, எவ்வளவு ரணத்துல இருக்கும் தெரியுமா, என்ன அடி அடிக்கிறாங்க தெரியுமா, அவ்வளவு அடிகளையும் தாங்கி ஃப்ரெஷ்ஷான பேசல வீட்டுக்குள்ள வந்தா நீங்க என்னன்னா அவங்களோட கட்டி புரண்டுகிட்டு இருக்கீங்க. என் கட்சிக்காரனுக்கு கோபம் வருமா வராதா இருக்கிறா? என் கட்சிக்காரன் அப்படின்னா தப்பு பண்ணாரு, தப்பு பண்ணாரு. பிராவோ தம்பி இன்னைக்கு நிறைய ஃபயர் மூமெண்ட்ஸ் வீட்டுல கொடுத்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சோசியல் மீடியால பரவிட்டு இருந்துச்சு. என்ன அப்படி பண்ணாரு அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. அதுல இந்த டைட்டில் வின்னர் என்ன சொல்றாப்ல, ஸ்டோர் ரூம்ல இருந்துட்டு, ஐயா இந்த பிக் பாஸ் டைட்டில் வின்னர் கோப்பை அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றாப்ல, ஆர்டர் பண்றாப்ல. அதுக்கு பிராவோ என்ன சொல்றாருன்னா, பிக் பாஸ் அர்ஜென்ட்டா 2 கிலோ மிக்சர் அனுப்புங்க அப்படின்றாப்ல. என்னது இது அப்படி சொல்றாப்ல ஸ்பாட்ல. அது சரண் வைக்கிறது எட்டி பாக்குறாப்ல பிராவோவை. அடே கூடவே தானா இருந்த அப்படின்ட்டு. எனக்கு பிடிச்சிருக்குப்பா இந்த பிராவோ 2.0, எனக்கு பிடிச்சிருக்கு. விஷ்ணு கிட்ட போய் ஒரு அட்வைஸ், உனக்கும் பூர்ணிமாவுக்கும் என்ன பிரச்சனை, என்ன இருந்துச்சு, அதை ஏன் அப்படியே முடிச்சு விட வேண்டியதான, ஒரு க்ளோஸரே ஆகலையே, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு கேட்ட பிராவோவும். ஐயோ சரி ஓகே. சோ கானாபாலா உள்ள வராரு, ஏன் வீட்டுல நான் இருந்தேன்னு அப்படின்னு ஒரு நல்ல பாட்டோட வராரு. உன் வீட்லயே நீ இருந்திருக்காமே அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் தோணினாலும் வந்துட்டாப்ல. சரி பாவம், அவர் தான் அன்னைக்கே சொல்லிட்டாரு, நம்ம இன்டர்வியூல சொல்லிட்டாரு, எனக்கு 3000 கொடுத்தாங்க, அது எவ்வளவு பெரிய அமௌண்ட், 10,000 கொடுக்குறாங்க, அது எவ்வளவு பெரிய அமௌண்ட், ஓப்பனா ஒத்துக்கிட்டார். நல்ல மனிதர் அவர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகேவா? நிறைய பேர் ஓசியில சாப்பிட்டு இருக்கும் போது அட்லீஸ்ட் உழைச்சு சாப்பிடணும் பிக் பாஸ் வீட்டுக்கு வர்ற அந்த மனிதரை நான் பாராட்டுறேன். இப்ப என்ன நடக்குதுன்னா தம்பி, கானாபாலா ஏன் அந்த வீட்டுக்குள்ள வந்தாரு, என்ன பண்றாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா கூல் சுரேஷுக்கு கானாபாலா மேல ஒரு காண்டு இருக்கு, கானாபாலாவுக்கு கூல் சுரேஷ் மேல ஒரு காண்டு இருக்குன்றத ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே காட்டிட்டாங்க. இவருக்கு குரங்க வச்சுக்கிட்டு வாழைப்பழம் வேணுமான்னு கேட்கிறாரு. உன் வாழைப்பழம் யாருக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இந்த பல விஷயங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட பிரசன்ஸை கூல் சுரேஷ் செஞ்சுட்டு கிளம்பும் போது அடுத்து யாரா வரப்போறா அப்படின்னு இந்த வீடு ஆவலா எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்குள் ஒரு கோமாளி வருகிறார். இந்த கோமாளி யாருடா அப்படின்னு உலகமே வியந்து, அந்த வீட்டுக்குள் இருக்கும் பிக் பாஸ் உலகமே நடை திறந்து, யாரா இந்த மாதிரி கோமாளி ட்ரெஸ்ஸை போட்டு சம்மர் சால்ட்லாம் அடிக்கிறா வீட்டுக்குள்ள, பல்டி கில்ட்டி எல்லாம் அடிச்சாங்க பாத்து. அவங்க ஆக்சுவலா பொதுவா கேம்ல பல்ட்டி அடிச்சு நம்ம பாத்துருக்கோம் பூர்ணிமாவை, ஆனா நேர்ல வீட்டுல பல்ட்டி அடிச்சு நம்ம இப்பதான் பார்த்தோம். கரெக்ட் தானே? ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல மாற்று கருத்து இல்ல. பூர்ணிமா பத்தி பேச அவங்க ஃபீலிங் வருமே, அதெல்லாம் கேட்கிறேன். நான் ஒரு 100 நாள் பாத்துருக்கேன். அது விஷ்ணு அர்ச்சனா பத்தி பேசினா மட்டும் வரும். இப்ப அதெல்லாம் ஃபீலிங்கே வராது.
சோ பூர்ணிமா அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, பேசிக்கலி வீட்டுக்குள்ள வராங்க, சட்டிலா அவங்க வந்து எல்லாருமே விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் போய் இந்த கிளவுனா போய் இவங்கள கை பிடிச்சுக்கிறாங்க. வாட் இஸ் பேசிக்கலி விஷ்ணுவோட கையை பிடிச்சி ஒரு டான்ஸ் மொமெண்ட்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வராங்க. அப்படியே கடைசியா வந்து வாயாக்க ஹார்ட்டை கொடுத்து நான் தான் பூர்ணிமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஹலோ 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 தம்பி ஹலோ ஹலோ யாராவது இருக்கீங்களா? சுக்கரம் போயிட்டாப்பா. ஓகே சோ இப்படிதான் சொல்லுவான். அடிக்கடி நெட் இல்லைன்னுவான். ஒரு சுக்கரம் வந்து ஹலோ சொல்லுவான். சொல்லுங்க. நெட் இல்லைண்ணே. நான் ப்ராப்ளமா இருக்குது. நான் சொல்லல மக்களே, நம்மள உருட்டுறதே எனக்கு வேலையா போச்சு. 105 நாள் இவனோட இதே போராட்டமா இருக்கு. சரி, இப்ப நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மக்களே, விஷ்ணு அவர்களை நோண்டுவதற்காக செய்ய போகிறார் ஒரு சம்மா இது பண்ண போகிறார் அப்படின்னு நம்ம எல்லாம் வெயிட் பண்ணும்போது எல்லாரும் ஏத்தி விட்டாங்க. ஏய் அவன்கிட்ட சும்மா வருவா, தேவையில்லாம நோண்டாத, பிரச்சனையை கிளப்பாத, பழைய மேட்டரை பேசாத அப்படிலாம் பேசும்போது பூர்ணிமா வந்து சாப்பிட்டா விஷ்ணு பக்கத்துல பார்த்து எனக்கு புது கண்டஸ்டன்ட் அதெல்லாம் இல்ல பயனு நல்லா நல்லா இது வந்துட்டீங்க ஓகே 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 அப்படின்னு சொன்ன மொமெண்ட்டை நம்மளால வந்து பார்க்க முடியும். என்னமோ 4 வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்ப என்ன நடக்குதுன்னா தம்பி, இந்த மாதிரி வந்து விஷயங்கள்ல பேசும்போது பூர்ணிமா வந்து ரொம்ப சாஃப்டா வந்து நான் வந்து புது கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு சட்டிலான பிஹேவியர். ஏன்னா அத்தனைக்கும் பிறகு ஒரு பூக்கும் தானே, ஆமாவா இல்லையா? அப்படிலாம் எதுவுமே பூக்கூடாது, கசக்கி போட்டுருவேன். என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டா தம்பி, இவங்க வந்து மாயாவை கூப்பிட்டு 4 வார்த்தை நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்கிறாங்க அவங்களுக்குள்ள. அதாவது உனக்காகதான் நாங்க வீட்டை விட்டு வெளில போனோம், உன் கூட சேரல அப்படின்னா நாங்க நல்லா இருந்திருப்போம் அப்படின்றதுதான் அவங்க சொன்ன விதம். நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. அவங்க அர்ச்சனா மேல வன்மத்தை காட்டினாங்க ஜோவிகா அப்படின்னு நீங்க தப்பா புரிஞ்சு கூடாது. இதை நீங்க வேற டைமென்ஷன்ல யோசிச்சீங்கன்னா, உன் கூட சேர்ந்ததுனாலதான் நாங்க அர்ச்சனாவை புள்ளி பண்ணோம், ஒன்னாலதான் அர்ச்சனா எங்களை வந்து கல்வி ஊட்டினா, ஒன்னாலதான் அர்ச்சனாவுக்கு வெளியில ஒரு ஃபேன் கிளப் ஆச்சு, ஒன்னாலதான் அர்ச்சனா வந்து எல்லா வாரத்துக்கும் கிளாப்ஸ் வெளில இருந்து வர ஆரம்பிச்சு, ஒன்னாலதான் ஒரு வாரமும் நாங்க வீட்டை விட்டு வெளில போனோம், எல்லாத்துக்கும் காரணம் நீதா மாயா நீதா மாயா நீதா மாயா அப்படின்னு சொல்றத மாத்தி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? என்னங்க உங்களுக்காக தானே இவ்வளவும் பண்ணோம், எங்களை எவ்வளவு பேசியிருக்காங்க தெரியுமா, எவ்வளவு ரணத்துல இருக்கும் தெரியுமா, என்ன அடி அடிக்கிறாங்க தெரியுமா, அவ்வளவு அடிகளையும் தாங்கி ஃப்ரெஷ்ஷான பேச வீட்டுக்குள்ள வந்தா நீங்க என்னன்னா அவங்களோட கட்டி புரண்டுகிட்டு இருக்கீங்க. என் கட்சிக்காரனுக்கு கோபம் வருமா வராதா இருக்கிறா சொல்லுங்க. என் கட்சிக்காரர் அப்படி என்ன தப்பு பண்ணாரு சொல்லுங்க. தப்பு பண்ணாரு. வெளியில போற அளவுக்கு என் கட்சிக்காரர் என்ன பண்ணாங்க? என்ன ஒரு 4 இடத்துல இருக்கிற இடத்துல எல்லாம் போய் தூங்குனாங்க. தூங்குவது ஒரு குற்றமா? வீடோட பேஸ்மெண்ட் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக ஒரு 4-5 இடத்துல விழுந்தாங்க, அது ஒரு குற்றமா? அதுக்கப்புறம் 4 பேர் சேர்ந்து ஒரு அர்ச்சனாவை திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து போய் புள்ளி பண்ணாங்க, அதெல்லாம் ஒரு குற்றமா? எது குற்றம் சொல்லுங்க சிவகாமி, எது குற்றம்? இது எல்லாமே குற்றம் தான். இப்படி இருக்கும் பட்சத்துல அர்ச்சனா அவர்களை வந்து வெறுக்கத்தக்க அளவுக்கு மாயா கிட்ட நிறைய கேள்விகளை வந்து ஜோவிகா அடுக்கி கேட்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களை புள்ளின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு புள்ளின்னு சொல்லிட்டு அவங்களோட எப்படி பழக முடியும்? சோ மாயாவை வந்து நல்லா குத்தி விட்ட ஜோவிகா வந்து எனக்கு தெரிஞ்சு வெளியில வந்து அவங்க வந்து கோச்சிங் கிளாஸ்ல பிஸியா இருந்தாங்கன்னு சொன்னாங்க. பட் என்ன கோச்சிங் கிளாஸ் அப்படின்றத இன்னைக்கு எபிசோட்ல நம்மளால பார்க்க உணர முடிஞ்சு. அக்காவின் வெறித்தனமான சம்பவம் தான் இது. எனக்கு தெரிஞ்சு உள்ள பார்த்ததே எனக்கு அக்கா பொண்ணாவே தெரியல, அக்காவாவே தெரியுது. அந்த அளவு குத்தி விட்டோம்னா நேரா போனவங்க அர்ச்சனா உள்ள குடுகுடுன்னு கூப்பிட்டு, அர்ச்சனா ஐ எம் கிருஷ்ணன், உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி, ஐ எம் மாயா கிருஷ்ணன், என்ன நடக்குது அப்படின்னா நீங்க என்ன புள்ளின்னு சொன்னீங்க, நீங்க ஒண்ணு தரீங்க, நீங்க ஒண்ணு தரீங்க. எஸ்.ஜே. சூர்யா மாதிரியே பேசுனாங்க. நீங்க ஒண்ணு கொடுக்குறீங்க, இருக்குங்க ஆனா இல்ல, இருக்குங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு இருக்குங்க, ஆனா அதை என்னால உணர முடியல இல்ல.
இருக்கு இல்ல, இருக்கு இல்ல, இருக்கு இல்ல. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி அர்ச்சனா வந்து இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரே ஒரு சாரி கேட்டா விட்டுருவியாங்க? எம்மா தாயே, நான் என்ன எக்ஸ்பிளனேஷனே பண்ணல, சாரி அப்படின்னு கேட்ட மொமெண்ட்டை என்னால வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் போய் அர்ச்சனாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்ப உங்களுடைய இந்த மூவ்மெண்ட்டுக்கான காரணம் என்ன? உங்ககிட்ட அர்ச்சனா கேட்க வேண்டிய இந்த சாரியா வச்சுக்கலாமா? ஓகே. சோ அர்ச்சனா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஓகே, சூப்பர். அர்ச்சனாவை புள்ளி பண்ணுவதற்கு என்னைக்கு நீங்க மன்னிப்பு கேட்டீங்க? அது கேட்க மாட்டாங்க. அவங்களோட டிக்ஷனரி படி மத்தவங்க தான் மன்னிப்பு கேட்கணும். நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் மாயா. மாயா, அர்ச்சனா மாயா. கரெக்டா கெஸ் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஏத்தி விட்டு தான் மாயா இந்த கேள்வி கேட்டாங்க. ஆனா மாயா வந்து ஜோதிகா சொல்லி இந்த கேள்வி கேட்டுன்னு சொல்லவே இல்லை. அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது கன பொழுதில் வந்த கனவில் வந்த மொமெண்டாக தான் அவங்க சொன்னாங்க. யாரு மாயாவுக்கு? ஆமா, அப்படிதானே சொன்னாங்க. ஜோதிகா வந்தாங்க, ஜோதிகா இதெல்லாம் உன்ட்ட கேட்க சொன்னா, அதெல்லாம் உன்னை கேட்கறேன்னு கேட்கலையே. எனக்கு தோணிட்டே இருந்துச்சு, இந்த இடத்துல நான் பிரேக்கப் ஆயிட்டேன், இந்த இடத்துல நான் வந்து ஹோல்ட் ஆயிட்டேன், அந்த இடத்துல நான் ஆக்சிடென்ட் ஆயிட்டேன், இந்த இடத்துல நான் வந்து பிரேக் டவுன் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரியும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்படிண்ணே அது? ஒருத்தர் நடிக்கிறது வந்து பச்சையா தெரியுது அப்படின்னா, அது அப்படி தெரியுதுண்ணே. என்ன செய்ய சொல்றீங்க? கொஞ்சம் ப்ளீஸ் ஆக்ட், ப்ளீஸ் பி நேச்சுரல். இல்ல, அதெல்லாமே கரெக்டா தம்பி. ஆனா இதுல என்ன பிரச்சனைன்றத நல்லா புரிஞ்சுக்கும். அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ், அதாவது அர்ச்சனாவை வீழ்த்த வேண்டும் எமோஷனலா. சில பேர் வந்து அரகன்ஸ் காட்டி, சில பேரை பயத்தை காட்டி சில பேர் அடக்குவாங்க, சில பேர் அன்பாலேயே சில பேர் அடிப்பாங்க. அர்ச்சனா கேரக்டர் படி யாராவது அவங்க அன்பால் அடிச்சா அவங்க காலி. அதை நம்மளால உணர முடியும். ஏன்னா அவங்க வந்த டேல இருந்து அவங்க சொல்ற விஷயம், நான் ஒரு அன்புக்காக இயங்குறேன், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் கிடைக்கவே மாட்டேங்குதுன்றதா அர்ச்சனாவுடைய பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. சோ அந்த வீட்டில் நட்பை தேடி வந்தவங்களுக்கு கப்பை தரணுமா அப்படின்ற கேள்வி வெளியில நிறைய சொல்லிட்டு. நட்பு பிளஸ் கப்பு தரலாமே. இல்ல, நட்பு பிளஸ் கப்பு தரலாம், ஆனா நட்பா கப்பான்ற மாதிரி அடிச்சுப்பேன். ஏன்னா அந்த நட்பே இந்த கப்பை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா நட்பும் இல்ல கப்பும் இல்லையே. ஏன்னா மாயா இங்கே ஒரு உருட்டு உருட்டுறாங்க, நான் உனக்கு ஒரு நட்பா இருப்பேன், ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு கட்டி பிடிக்கிறாங்க. அங்க பூர்ணிமா கிட்ட போய் என்ன சொல்றாங்க, ப்ரோ என்னால அவங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாவே நினைக்க முடியாது ப்ரோ, வரல ப்ரோ அப்படின்றாங்க. பூர்ணிமா திட்டிக்கிறாங்க. ஏன் சொல்லு, கரெக்டா சொல்லு ஏன்ட்டு. எல்லாத்துக்கும் பெண் ஒரு பூ பூக்கும். ஏன்னா தயவு செஞ்சுண்ணே இந்த பூ பூக்கும் பூ பூக்கும் சொன்னா கேளுங்கண்ணே. ஓகே, வேண்டாம். எங்கிட்ட சொன்னா கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் சரவண விக்ரம் தூங்குறதும் நாய் குலைக்கிறதும் இது வந்து அந்த வீட்டுல இயற்கையா நடக்கிறது தான். அது நம்ம வந்து பெருசா அதை நோட் பண்ண தேவையில்ல, அது இயற்கை. எனக்கு இல்ல, எனக்கு இன்னைக்கு குபீர் மொமெண்ட். ஐயா கெஸ்டா வரும்போதாச்சும் ஏதாச்சும் பண்ணியா? யோ உனக்கு கெஸ்டுக்கு ஓசிலியா வந்திருக்க, அதுக்கும் சம்பளம் தானே தராங்க அப்படின்றது பிக் பாஸோட வாய்ஸ், என் வாய்ஸ் கிடையாது. ஆமாவா இல்லையா? மனுஷன். ஆமா. இல்ல, இப்ப வீட்டுக்கு போனா அவங்க தங்கச்சி மறுபடியும் ஒரு அட்டாக் போடுவாப்ல எப்படினாலும் பாருங்க. அதெல்லாம் செய்வாப்ல. அவங்க தங்கச்சி ஆல்ரெடி வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டாங்க. என்னன்னு? என்றைக்கு உன் உறவுகளை நம்பாமல் வெளியில் உறவுகளை தேடுகிறாயோ அன்றைக்கே, அதாவது உன் உடன்பிறப்பான உறவுகளை நம்பாமல் வெளியில் இருக்கும் உறவுகளை தேடுகிறாயோ அன்னைக்கே நீ செல்வது தவறான வழி அப்படின்னு போட்டு, அது இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க, நான் தமிழ்ல சொல்றேன். பரவாயில்ல, நான் தான் சொல்றேன் விக்ரம் அவரோட தங்கச்சிக்கு. ஆனா என் தலைவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, என் தலைவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, என் வழி தனி வழி. ஆமா, அப்படிதான் பொட்டல் காட்டுல போய் உட்காந்துடணும். ஆனா இந்த பிராவோவுக்கு வெளியில வந்து ஒரு இன்டர்வியூல உட்கார்ந்து கேள்விகளை கேட்டு வெளியில மக்கள் பார்க்கும் போது புரியிற புரிதல் அவருக்கு முன்னாடி போகும்போது இல்ல. அதுதான் உண்மை. ஏன்னா அந்த வீடு அப்படி அப்படின்றதையும் பிராவோ வந்து இன்டர்வியூல வந்து
பதிவு பண்ணார். பேசிக்கலி இஸ் அ குட் பாய் ஒன்லி, அதுல நோ டவுட். ஆனா அந்த கேமுடைய தன்மை இல்லை. ஏன்னா அந்த கேமுடைய தன்மை அந்த என்னோட வீட்டில் வந்து சிறந்த ஒரு என்டர்டெய்னர், சிறந்த ஒரு கேம் பயிற்சியாளர், சிறந்த ஒரு 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 டீச்சர், இந்த மாதிரி பல கேரக்டர்கள்ல பல விஷயத்துல அந்த வீட்டின் மொத்த கண்ட்ரோலை வைத்திருக்கும் ரிமோட் கண்ட்ரோலாக வாழும் எங்கள் தலைவி மாயா இருக்கும் போது அதுக்கு ஈடு கொடுக்க பிராவோனால முடியாதுன்றதை என்னால உணர முடியும். எங்கேயோ யாரையோ சொல்ற மாதிரி வந்து யார சொல்றீங்க நீங்க? ஏன்னு இப்படி வர வர அந்த அங்க உள்ள ஹோஸ்ட் மாதிரி ஆயிட்டு வரீங்க நீங்க. ரொம்ப வேஸ்டா போகுது. இல்ல அதனாலதான் நான் சொல்றேன், சாட்டர்டே சண்டே எபிசோட நான் பார்க்க மாட்டேன், அவாய்ட் பண்றேன், நான் ரிவ்யூ பண்ணேன். கேக்குறியா நீ? பாருன்ற எனக்கு அப்படியே அஃபெக்ட் ஆகுது. நான் இப்ப கிட்டத்தட்ட சாட்டர்டே சண்டே எபிசோட் பார்த்துட்டு நார்மல் எபிசோட்ல மாயா பார்க்கும்போது மாயா அப்படின்னு இருக்கு எனக்கு. அந்த அளவுக்கு ஹோஸ்ட் வந்து நம்ம மைண்டுக்குள்ள இறங்கியிருக்காரு. மந்திரிச்சு விடணும் உங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி வியாதி எல்லாம் இருக்குது அப்படின்னா. இல்ல தம்பி, போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க மாயா கிட்ட ஏதோ ஒரு நோக்கு வருமா இருக்கான். எவ்வளவு கோபத்துல போய் மாயாவுடைய கண்களை பார்த்தாலும் நம்மள வந்து ஹிப்னாட்டைஸ் பண்ணிடுறாங்க. என்ன சைட் பண்ணிடுறாங்க? ஹிப்னாட்டிசம். மாயா மேல எனக்கு தனிப்பட்ட விருப்பெல்லாம் கிடையாது. மாயாவுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் நம்ம ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மாயா வந்து கேமை வந்து ரொம்ப 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 சூப்பரா சொன்னோம்னா நல்லாவே விளையாடினாங்க, அதுல மாற்று கருத்தே எனக்கு கிடையாது. ஓகேவா? அவங்க விளையாடின அந்த கேம் ஓகே, அந்த விளையாடின விதம் எத்திக்கலா இல்லைன்றதா என் பிரச்சனை. அது ஒரு நியாயத்தன்மையா இல்லைன்றது மட்டும் தான் என் பிரச்சனை. அவங்க விளையாடவே இல்லை, he is zero, he doesn't work to be in this position அப்படிலாம் சத்தியமா நான் சொல்லவே மாட்டேன். எல்லாம் ஓகே, ஆனா விளையாட்டின் முறையின் அடிப்படையில் ஒரு எத்திக்கல் அப்படின்றத என்னப்பா சொல்லுவாங்க தமிழ்ல? நியாயம். அந்த வார்த்தையை வர ஞாபகப்படுத்திட்டேன். அதை வர அடிக்கடி நிறைய பேர் சொல்றாங்க இப்பெல்லாம், நியாயமே இல்லாம. சரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து அந்த இது படலை, ஒரு நியாயத்தன்மையா அவங்க வந்து நடந்துக்கல அப்படின்றத நான் பாக்குறேன் நிறைய விஷயத்துல. அண்ட் அவங்க நிறைய இடத்துல அவங்க மேனிபுலேட் பண்ணாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த வீட்டுல எல்லாருமே அதை பண்ணாங்க, எல்லாருமே சில விஷயங்கள் பண்ணாங்க. ஆனா அதுல ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவா பண்ண மாதிரி எனக்கு தோன்றுது, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு அவர்ஷன் வந்ததுக்கான காரணம், மாயா எப்பவோ இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆக வேண்டிய ஆளு. மாயா எவிக்ஷன் லாஸ்ட்ல இருக்கும் போதெல்லாம் எவிக்ஷன் நோ எவிக்ஷன் வாங்க, ஏன்னு தெரியாது. ஹாட் சீட்டுக்கு வருவாங்க, லாஸ்டா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, வேற ஒருத்தங்க எவிக்ட் ஆவாங்க, ஏன்னு தெரியாது. இந்த மாதிரி மாயாவை காப்பாத்தி 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 கடைசியில பிக் பாஸ் அப்படின்னு கமல் சார் வர்ற அன்னைக்குதான் நமக்கு புரியுது, கடைசி வார வரைக்கும் இப்படியே கூப்பிட்டு வந்துட்டாங்க நம்மள. Sai Satute Academy. Admission 2024. 15 years experience. Online and offline batches. Contact 9840-920751. தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.